போக போக வந்து குளிர் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மேகமூட்டங்கள் வந்து ஹெவியாக இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும், செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஸோ நான் இதை தான் வந்து எதிர்பார்க்க. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து ஏற்காடு ரீச் ஆகிடலாம். ஸோ லேக்கு இறக்குறதே தெரில, அவ்வளோ மிஸ்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஏற்காடு தாங்க போயிட்டுருக்கோம். ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்து வந்து ஏற்காடு தான். இந்த 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம் கைஸ். எல்லாம் சேலம் டு ஏற்காடு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம். ஸோ இப்போது கடல் மட்டத்திலிருந்து 5326 அடி உயரத்தில் வந்து ஒரு குறைவான அமௌண்ட் இருந்தாவே நம்ம இங்கே வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து இங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். 5 வாரதெல்லாம். ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஏற்காடு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ஏற்காடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த ஏற்காடு வந்து தமிழ்நாட்டிலே வந்து 3rd பிளேஸுங்க. அதாவது வந்து நம்ம மக்கள் தொகை வந்து அதிகம் போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்து வந்து ஏற்காடு தான். இந்த ஏற்காடு வந்து எத்தனை நாள் போய் அங்கே சுற்றி பார்க்கலாம், அங்கே வந்து எத்தனை இடங்கள் இருக்குது, எத்தனை நாள் அங்கே ஸ்டே பண்ணலாம், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சென்னை டு ஏற்காடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போது தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து சேலம் வந்து நீங்கள் இறங்கி நீங்கள் அங்கேருந்து தான் நீங்கள் ஏற்காடு வர மாதிரி இருக்கும். ஒன்று நீங்கள் பஸ்ஸில் வரலாம், இல்லை ட்ரெயின்லேயும் வரலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து எதுலாம் வரலாம். நான் வந்து இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரெயினில் இருந்து எப்படி ஏற்காடு போகலாம் அப்படின்ற வீடியோவையும் நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையிலேருந்து ஏற்காட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 400 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம சென்னையிலேருந்து சேலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸில் வந்து நம்ம சேலம் ரீச் ஆகிடலாம். நம்ம சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம் கைஸ். நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே டிராஃபிக் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். நம்ம பெருங்குளத்தூர்லாம் தாண்டி வந்தால் தான் ஓரளவுக்கு வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 1/2 ஹவர் 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கிளம்பிடுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து மார்னிங் நீங்கள் சேலம் அண்டு ஏற்காடு வந்து ரீச் ஆக முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்லேயே வரலாம். ஏன்னா ட்ராவல்ஸ்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து மினிமம் 1000 ருபீஸ் கேட்பாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் தான். இதுலேயுமே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுலேயுமே சிட்டிங் அண்டு ஸ்லிப்பிங் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டிக்கெட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் என்னோடய சஜெக்ஷன் என்னென்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்லேயே வரலாம். உங்களுக்கு சேஃபாக வந்து ரீச் பண்ணி விட்ருவாங்க. நாம் ஃபைனலாக வந்து சிங்கப்பெருமாள் கோயிலெலாம் வந்து கிராஸ் பண்ணிட்டோங்க. சிங்கப்பெருமாள் கோயிலெலாம் கிராஸ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் தான் வந்து டிராஃபிக் எதுவுமே இருக்காது, நார்மலாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பரன்னூர் டோல்கேட்டுமே நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தூக்கமே வரல. சரி ஓகே, நம்ம வந்து டிரைவர் அண்ணாட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருப்போம் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு நான் ஃப்ரண்ட்டில் எந்திரிச்சு வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து நல்லா ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டே இருந்தார். ஸோ எனக்குமே வந்து டைம் போனதே தெரியல. நம்ம சென்னையிலேருந்து ஏற்காடுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு 10,000 இருந்தாவே போதுமானது. அதாவது வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கேயுமே ஏற்காட்டில் வந்து 2-3 டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பிளேசஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு டைமும் வந்து அதிகமாகும், ப்ளஸ் அமௌண்ட்டுமே வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இங்கே நீங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒரு வெக்கேஷன் போகணும் ஒரு 2 டேஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்காடை வந்து செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஏற்காடு ட்ரிப் வந்து சாட்டர்டே சண்டே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து சண்டே வந்து நீங்கள் ஈவினிங் அங்கேருந்து நீங்கள் ஏற்காட்டிலேருந்து கிளம்புனா கூட நீங்கள் மண்டே மார்னிங் வந்து நீங்கள் ஆஃபீஸ் வந்துடலாம். ஏன்னா நான் வந்து எப்போவுமே அப்படியே வருவேன். சண்டே நைட் நாங்கள் ஒரு 7 or 8 o'clock நான் வீட்டிலேருந்து கிளம்புவேன். மண்டே பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக நான் வந்து ஒர்க்குக்கு வந்துடுவேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 7 to 8 hours தான் வந்து உங்களுக்கு ட்ராவலிங் டைம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏற்காடை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஃபைனலாக நம்ம வந்து செங்கல்பட்டுலாம் தாண்டி வந்து விக்ரவண்டியில் நிறுத்தியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க கைஸ். நம்ம வந்து சாப்பிட்றவங்க இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும்.
ஸோ வந்து நல்லாவுமே இருக்காது. ஸோ இங்கே எப்படின்னு தெரில, நான் வந்து இந்த டீ ஷாப்பில் போயிட்டு டீ மட்டும் குடித்தேன், நல்லா இருந்தது. ஸோ பட் எல்லா ஷாப்லையும் இதே மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ கைஸ், இதுக்கு மேலே நான் வந்து தூங்க போகிறேங்க. ஸோ நீங்களுமே வந்து நல்லா தூங்கிடுங்க வந்துட்டு, ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஏற்காடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கைஸ், காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா சேலத்தில் இருக்கும். சேலம் வந்ததே தெரிலங்க. அண்ணா வந்து டிரைவர் அண்ணா வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ இங்கே வந்து சேலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பசுமையாக இருக்கும். ஏன்னா சேலத்தை சுற்றி வந்து மலை குன்றுகளால் ஆனது அந்த சேலம் மாவட்டம். பார்க்குறதுக்கே நீட்டாக எப்போவுமே வந்து சில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேலம் மாவட்டத்தை பற்றி சொல்லணுன்னா, நம்ம சேலம் மாவட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 5வது பிளேஸ். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிக்கு அப்புறம் நம்ம சேலம் தாங்க. கைஸ், நம்ம சேலம்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வருது மாம்பழம் தான். ஸோ ஆமாங்க, நம்ம சேலத்தில் வந்து மாம்பழம் சரியான ஃபேமஸ். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 2 அடுக்கு மேம்பாலங்களும் வந்து வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கூட வந்து 2 அடுக்கு மேம்பாலத்து மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்கமிங்கில் நான் வந்து அதுவுமே வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்களாம் ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். நான் முன்னே வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ நம்ம அங்கேருந்து தாங்க ஏற்காடு போக போகிறோம். அங்கேருந்து நம்ம ஏற்காடு பஸ்ஸில் போய் ஏறி தான் நம்ம ஏற்காடு ரீச் ஆக போகிறோம். ஸோ வாங்க, நான் வந்து இந்த பஸ்ஸில் தான் சென்னையிலேருந்து சேலம் வந்தேன். பார்க்குறதுக்கு பஸ் நீட்டாக இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து வாங்க, உங்களுக்கும் வந்து அந்த டைம் வந்து சேவ் ஆகும், ப்ளஸ் டயர்டு எதுவுமே இருக்காது. கைஸ், நம்ம ஃபைனலாக சேலம் டு ஏற்காடு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்து போயிட்டுருக்கு. சேலம் டு ஏற்காடு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவரில் நம்ம வந்து ஏற்காடு ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறாங்க கைஸ். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் கைஸ், அப்போ தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணலாம், எவ்வளோ செலவாகும், ஸோ என்னென்ன பிளேஸ் இருக்குது, நீங்கள் எப்படிலாம் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் போக போக. ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இந்த ஏற்காடு வந்து சேலம் மாவட்டத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குளிர்ச்சியான மலை பிரதேசம் தான் இந்த ஏற்காடு. ஏற்காடு கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 5326 அடி உயரத்தில் வந்து இருக்குங்க. இது வந்து எப்போவுமே வந்து சூப்பராக கிளைமேட் வந்து சில்னஸாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் கைஸ். அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லே வந்து உயரமான மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து சில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், மேகமூட்டங்கள். ஸோ இது வந்து சீசன் டைமுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு பிப்ரவரி மந்த்து தாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா மேகமூட்டங்கள்லாம் வந்து செம்மையாக இங்கே வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இதுவரை நான் எதுவுமே பார்க்கல. ஸோ மேகமூட்டங்கள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையிலே வந்து உயரமான மலைன்னா நம்ம ஏற்காடு தான். இங்கே வந்து ஒரு ஃபேமிலியாக வரணுன்னா கூட வந்து ஒரு குறைவான அமௌண்ட் இருந்தாவே நம்ம இங்கே வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து இங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அதனால தான் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்காட்டில் வந்து ஃபேமஸானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, காஃபி, இந்த மாதிரி நிறையா வந்து விளைவிக்கிறாங்க. நம்ம அதுவும் வந்து நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சேலத்துலேருந்து ஏற்காட்டுக்கு மார்னிங் வந்து 4:30 பஸ் இருக்குது. 1/2 ஹவருக்கு 1 பஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து சேலத்துலேருந்து ஏற்காட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொண்டை ஊசி வளைவு வந்து 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் வந்து அதில் வளைஞ்சு வரதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வாமிட்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து லெமன்லாம் வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டியாக. லெமன் அண்டு டேப்லெட் கூட வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏற்காட்டில் சுற்றி பார்க்கக்கூடிய டாப் 10 பிளேஸை மட்டும் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். ஸோ வாங்க ஒரு பிளேஸாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், நம்ம ஏற்காடு போன என்ட்ரன்ஸ்லேயே இருக்கக்கூடியது தான் வந்து ஏற்காடு லேக் அண்ட் போட் ஹவுஸ். இதுக்கு நீங்கள் போகணுன்னா வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து காரு பைக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கும் தனியாக நீங்கள் பார்க்கிங் சார்ஜுன்னு தனியாக பே பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்து நீங்கள் போட்டிங் போகிறதுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சேம் உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து போட்டிங்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த அட்வான்ஸை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போட்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிதிப்படகு, துடுப்பு படகு, மோட்டார் படகு, இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 3 வகையான படகுக்குமே வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம அடுத்து போக வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து லேக்கு ரைட் சைடே பார்த்தீங்கன்னா சுழல் சுற்றுலா பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்கும். நீங்கள் அதுக்குமே வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 10 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸ்லாம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மான், முயல், மயில், இது மாதிரி பல வகையான விலங்குகள் வந்து அங்கே உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அதுவுமே வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பூங்கா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கேயுமே வந்து உங்களுக்கு டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 15 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு வந்து 10 ரூபாயும் இங்கே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து கோடை காலத்தில் நடக்கக்கூடிய மலர் கண்காட்சிலாம் வந்து இங்கே தான் நடக்கும். இங்கேயுமே வந்து உங்களுக்கு பொழுதுபோக்கான நிறைய கேம்ஸ்லாம் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இங்கேயும் வந்து பூ, ரோஜா தோட்டங்கள், இது மாதிரி பல விதமான பூக்கள்ஸ் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கேயுமே வந்து நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. நம்ம ஏற்காட்டு ஏரியிலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 250 ஸ்டெப்ஸு வந்து நீங்கள் இறங்கி போய் தான் நீங்கள் அந்த ஃபால்ஸை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு போய்க்கோங்க. நீங்கள் வந்து வயசானவங்க அப்படின்னா வந்து நீங்கள் அங்கே போகிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகும்போது போயிடலாம், பட் நீங்கள் வரும்போது அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட் அண்ட் சில்ட்ரன் சீட். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நம்ம லேக்கிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் வந்து அங்கே நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயுமே வந்து நீங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே வந்து உங்களுக்கு டிக்கெட் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலத்தோட மொத்த வியூ பாயிண்ட்டுமே நம்ம வந்து பார்க்க முடியும். அது நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும். சேலம் சிட்டியே வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்து ஒரு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொட்டானிக்கல் கார்டன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகலூர் போகக்கூடிய வழியில் தான் இருக்குது. இதனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்காட்டிலேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வரும். இங்கே வந்து பல வகையான தாவரங்கள் வந்து இங்கே நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நிறையா பார்க்கலாம். இங்கே பூக்கள், செடிகள், இது மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து மலையில் ஏறி இறங்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பக்கோடா வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பக்கோடா வியூ பாயிண்ட்டுன்னொடனே இங்கே வந்து பக்கோடாலாம் விற்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தரமான அமேசிங்கான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜஸ் இருக்கும். அதுவுமே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குப்பனூர் சிட்டிலாம் வந்து ஃபுல்லாகவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து சேர்வராயன் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயுமே வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம ஏற்காட்டிலே வந்து உயரமான பிளேஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 88 கிராமங்கள் இருக்குது ஏற்காட்டில். இந்த 88 கிராம மக்களும் வந்து கொண்டாடக்கூடிய கோயில் தான் அந்த சேர்வராயன் கோயில். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்பவுமே வந்து வைகாசி மாதத்தில் தான் வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் நடக்கும், திருவிழா. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப கிராண்டாக பயங்கரமாக நடக்கும். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமியை வந்து ஒரு குகைக்குள்ளே இருக்கும். நீங்கள் உள்ளே குனிஞ்சு போய் தான் நீங்கள் அந்த சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளே தண்ணி வந்து நீரூற்று எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த தண்ணி வந்து காவேரியில் போய் கலக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு
அதில் வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த சுரங்கப்பாதையில் இறங்கினோம்னா வந்து நம்ம மேட்டூரில் போய் ரீச் ஆக முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். இந்த வியூ பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ இங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட், ஒரு ஈவினிங் டைமில் போனால் இன்னுமே வந்து நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஏற்காடு எம்எல்ஏ அவங்களோட வீடு கூட அங்கே தான் இருக்குது, இந்த மஞ்சக்குட்டைன்ற கிராமத்தில் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்வென்ச்சர் பார்க் அண்டு பப்பி ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து லேக் ஆப்போசிட்லேயே இருக்குது. எங்கேயுமே வந்து நீங்கள் ஆஃப் டே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டிக்கெட் எனக்கு எவ்வளோன்னு தெரியல கரெக்டாக. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு டீமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அங்கே கூட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்குமே வந்து நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது, நீங்களுமே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு மறக்காமல் போங்க காய்ஸ். ஏற்காட்டில் சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா இடமுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்காடு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து நம்ம பேஜ் வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அதில் வந்து உடனுக்குடனே நான் வந்து நியூ அப்டேட் நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஏற்காடு வரணும் அப்படின்னு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து நம்ம நிறைய பிளேசஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ட்ரெக்கிங், அட்வென்ச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ், யாரும் போக முடியாத பிளேசஸ்லாம் நிறையா இருக்குது. நாம வந்து அந்த பிளேஸ்க்கு போக போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இங்கே ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா ரிசார்ட்லாம் வந்து 1000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு புக் பண்ணாமல் வந்துட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோட்டலுக்கு போகலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட நீங்கள் இங்கே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே இல்லையா வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கேயுமே வந்து ஹோட்டல்ஸ்லாம் வந்து நிறையா ரிசார்ட் அண்டு ரெஸ்டாரண்ட்லாம் இங்கே எல்லாமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே ஏற்காட்டில் ஃபேமஸானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காஃபி, மிளகு, ஆரஞ்சு பழம், பலாப்பழம், அத்திப்பழம், இந்த மாதிரி வந்து பேரிக்காய், நிறையா வந்து ஃபேமஸான பழங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. ப்ளஸ் உங்கள் வீட்டுக்கும் வாங்கிட்டு போங்க கைஸ். அதே மாதிரி நம்ம ஏற்காட்டில் எந்தெந்த ரிசார்ட் வந்து நல்லாயிருக்கும், ஹோட்டல்ஸ் எது நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நான் அப்கமிங் வீடியோவில் நான் வந்து எடுத்து போடுறேன். ஸோ இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு சில ஹோட்டல்ஸ் வந்து நல்லா வந்து தரமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். நான் எதிர்பார்த்த மேகமூட்டங்கள் வந்து இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் நம்ம மேலே போக போக அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அது மாதிரி நிறையா இருந்தால் நான் வந்து இந்த ரைடு வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன்னு நினைக்கிறேன். இங்கே ரோடு டபுள் சைடும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காஃபி, மிளகு தாங்க பயிரிடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டுக்கு போகும்போது நீங்கள் தேவையானதை வந்து வாங்கிட்டு போகலாம். பஸ்ஸு மேலே போக போக வந்து குளிர் அதிகமாகிட்டே இருக்குது. கைஸ், நம்ம எதிர்பார்த்த மேகமூட்டங்கள் வந்து ஹெவியாக இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும், செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ நான் இதை தான் வந்து எதிர்பார்த்தேன். நீங்களுமே வந்து இந்த மாதிரி டைமில் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு புதுசு இல்லை, நான் வந்து அப்பப்போ வந்து பார்க்குறது தான். ஸோ இருந்தாலும் வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்கு வரேன். இப்போ வந்து பார்க்குறது எனக்கு வந்து வெரி ஹாப்பி. ஸோ அவ்வளோதாங்க, இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து ஏற்காடு ரீச் ஆகிடலாம்.
காய்ஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு போகணும்னு இல்லை, நீங்கள் இங்கே ஏற்காடு லேக்லேயே கூட நீங்கள் இறங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு போனாலுமே நீங்கள் ரிட்டர்ன் இங்கே தான் வந்தாகணும். ரூம்ஸ் ரிசார்ட் எல்லாமே இங்கே லேக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே இறங்கிட்டே கூட நீங்கள் வந்து நீங்கள் புக் பண்ண ஹோட்டல்ஸுக்கு போகலாம். ஸோ நீங்கள் ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஏற்காடு லேக்லேயே வந்து இறங்கி போங்க. இங்கே இறங்கலைன்னா கூட நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு ரவுண்டானா வரும், நீங்கள் அங்கே கூட இறங்கிக்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் அங்கே இறங்குனீங்களா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். காய்ஸ் அதே மாதிரி நீங்கள் ஏற்காடு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து இங்கே அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து டஸ்ட்பினில் போட பாருங்கள். ரைட் சைடு தாங்க லேக் இருக்குது. ஸோ லேக் இருக்கிறதே தெரில, அவ்வளோ மிஸ்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டைமில் ஏற்காடு வந்திருந்தால் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எனிவே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.